ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட விக்ரமாதித்தன் கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இந்த கதையை கேட்குறது மூலமாக நமக்கு கண்டிப்பாக சிந்திக்கும் திறன் அதிகமாகும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இதில் வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு கதையை சொல்லி அந்த கதையில இருந்து ஒரு கேள்வியும் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் விக்ரமாதித்தன் கதையில் மர்மங்களுக்கு பஞ்சமே இல்லை. இந்த கதையை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, போஜ மகாராஜன் அப்படிங்கிற மன்னனுக்கு 32 படிகளை கொண்ட நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு அழகிய சிம்மாசனம் கிடைக்குது. அந்த 32 படிகள்லையும் 32 அழகிய பதுமைகள் இருக்குது. பதுமைகள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பெண்கள் அப்படிங்கிறது தான் பொருள். போஜ மன்னனும் அந்த சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி அந்த சிம்மாசனத்தில் முதல் படியில் காலை வைக்கும்போது 32 படிகளில் இருந்தும் 32 பதுமைகள் கை கொட்டி சிரிக்குது. அந்த 32 பதுமைகளும் ஒவ்வொரு கதையை போஜ மன்னன் கிட்ட சொல்லுது. அதுலேயும் 2வது படிக்கட்டில் இருக்கிற பதுமை வேதாளம் கதையை சொல்லுது. அதில் வர்ற வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட ஒரு 24 கதையை சொல்லுது. இப்படி 50க்கும் மேற்பட்ட கதைகள் இருக்கிறது தான் இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை. சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் உஜ்ஜயினி அப்படிங்கிற பட்டணத்தை போஜ மகாராஜன் அப்படிங்கிற மன்னன் அறநெறி தவறாமல் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். போஜ மகாராஜாவுக்கு நீதி வாக்கியம் அப்படிங்கிற மந்திரி இருந்தார். அந்த நாளையில் பக்கத்தில் உள்ள காடுகளில் இருந்து துஷ்ட மிருகங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து மக்களை துன்புறுத்துவதோடு இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமான ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் கொன்று தூக்கிட்டு போயிடும். குடிமக்களோட கஷ்டத்தை அறிந்த போஜ மகாராஜா ஒரு நாள் தன்னுடைய படைகளோட காட்டுக்கு போனார். புலி, சிங்கம், கரடி போன்ற கொடிய மிருகங்களை வேட்டையாடினாங்க. சூரியனும் உச்சிக்கு வந்தது. வெயில் மண்டைய பொழந்தது. போஜ மகாராஜாவும் வேட்டையை நிறுத்திட்டு அவருடைய படைகளோட ஓய்வெடுக்கிறதுக்காக சுத்தி முத்தி நாலாபுரமும் பார்த்தாங்க. அப்பந்தான் அங்கே கம்பங்கொல்லை ஒன்று இருக்கிறத பார்த்தாங்க. அந்த கம்பங்கொல்லை சரவணன் பட்டன் அப்படிங்கிற அந்தணனுக்கு சொந்தமானது. அந்த கம்பங்கதிர்களை பறவைகள் கொத்தி திங்காமல் இருக்கிறதுக்காக கொள்ளைக்கு மத்தியில் ஒரு பரனுண்ணை கட்டி அதுக்கு மேலே உட்கார்ந்து இருப்பான் சரவணப்பட்டன். பறவைகள் கூட்டமாக வந்து கதிர்களில் உட்காரும் போது கல்லை தூக்கி எரிஞ்சி அதை விரட்டுவான். போஜ மகாராஜாவும் அவருடைய படைகளோட அந்த கம்பங்கொலைக்குள்ள வந்தாரு. அதை பார்த்த சரவணப்பட்டன் பரன் மேலே இருந்தபடியே, வரவேண்டும் வரவேண்டும், வேட்டையாடி ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, இந்த கம்பங்கொல்லை முழுவதும் எனக்கு சொந்தமானது தான். இதோ பழங்கள் கொத்து கொத்தா பழுத்து தொங்குது, வெள்ளரி பிஞ்சுகளும் இருக்கு. நீங்க தாராளமாக கொள்ளைக்குள்ள நுழைஞ்சி பசி தீர சாப்பிடுங்க. காஞ்சி போன இந்த கம்பத்தட்டைகளை எல்லாம் உங்களுடைய குதிரைகளுக்கு கொடுங்க. இது எனக்கு கிடைச்ச பாக்கியமே. ராஜாதி ராஜர் இன்னைக்கு என்னுடைய விருந்தாளியா வந்திருக்கிறது என்னுடைய பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு கனிவோட அழைச்சான். போக மகாராஜனும் அவருடைய படைகளோட கம்பங்கொல்லைக்குள்ள நுழைஞ்சாரு. பசியால வாடிய போர் வீரர்களும் கதிர்களை ஒடித்து தின்ன ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரவணப்பட்டன் பரன் மேலே இருந்து இறங்கி பறவைகளை விரட்டுறதுக்காக வந்தான். போர் வீரர்கள் மழுக்கு மழுக்குன்னு கம்பங்கதிர்களை ஒடிச்சு திங்கிறத பார்த்த சரவணப்பட்டன் திடீர்னு ஆத்திரம் பொங்கி மன்னர்கிட்ட ஓடி வந்தான். போஜ மகாராஜா, இது என்ன காரியம்? கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நீதி நெறி தவறாத மன்னனே, இப்படி அநியாயம் இழைக்கலாமா? உங்களுடைய பரிவாரங்கள் இந்த ஏழை அந்தணனுடைய கம்பங்கொலைய இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே, என்னுடைய 1 வருஷ வருமானத்தை பாழாக்கிட்டீங்களே அப்படின்னு கதறுனான். நம்ம மன்னர் தான் நீதி நெறி தவறாதவராச்சே. அவரும் அவருடைய படைகளை கூட்டிட்டு கிளம்புனாரு. இந்த சமயத்துல மறுபடியும் சரவணப்பட்டன் பரன் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். மன்னன் வெளியேறத பார்த்த சரவணப்பட்டன், மன்னாதி மன்னா, ஏன் போகிறீர்கள்? அதற்குள்ளவா உங்களுடைய பசி தீர்ந்து விட்டது? வேட்டையாடிய களைப்பு தீரவில்லை என்று தங்களுடைய முகமே காட்டி கொடுக்கிறதே. பசி தீர உணவருந்தி
நிழலில் படுத்து ஓய்வெடுத்து விட்டு தான் போக வேண்டும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட போக மகாராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். இதென்னப்பா, இந்த அந்தணன் பரன் மேலே இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறான், கீழே இறங்கி வந்தா வேற மாதிரி பேசுறான். அப்படின்னா இந்த பரன் மேலே என்னமோ இருக்கு, நாமளும் இந்த பரன் மேலே ஏறி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே மன்னனும் அந்த பரன் மேலே ஏறினான். அந்த படிகளில் காலை வச்சு ஏறின உடனேயே மன்னனுடைய மனசுல மிகப்பெரிய அமைதி. இந்த உலகத்தையே பசி பட்டினியில இருந்து காப்பாற்றணும், தீங்கு செய்கிறவங்களை தண்டிக்கணும், நல்லவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணங்கள் போஜராஜாவுக்கு தோன்றியது. அந்த சமயத்தில் யாராவது போஜ மகாராஜா உயிரை கேட்டால் கூட தன்னுடைய உயிரையே கொடுக்க மன்னன் தயாராக இருந்தார். மன்னனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த கொலையில் என்னமோ இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்ச போஜ மகாராஜா அந்த அந்தணரை பார்த்து, நாங்கள் பண்ணினது மிகப்பெரிய தவறு தான், உன்னுடைய 1 வருட வருமானத்தை நாங்கள் காலி பண்ணிட்டோம், இந்த கொலையை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரவணப்பட்டனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மன்னரும் நிறைய பொற்காசுகளையும் பரிசு பொருட்களையும் கொடுத்து அந்த கொள்ளையை தன்னுடைய சொந்தமாக்கிட்டாரு. அடுத்த நாளே அரசாங்க ஆட்களை அனுப்பி பரன் இருந்த இடத்த தோண்டி பார்க்க சொன்னாரு. அப்படி அந்த இடத்த ஆழமா தோண்டும் போது டங் டங் அப்படின்னு ஒரு சத்தத்தோட ஒரு நவரத்ன சிம்மாசனம் ஒன்று தென்பட்டது. போஜ மகாராஜாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் ஆழமா நாலாபுரமும் தோண்ட சொன்னாரு. அங்க நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட 32 படிகளையும் அந்த படிகளில் அழகிய பதுமைகளை கொண்ட ஒரு தங்க சிம்மாசனம் ஒன்று கிடைச்சிது. மன்னருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த சிம்மாசனம் இருந்த இடத்துல ஏறி நின்னதுக்கே நமக்கு அவ்வளவு உயர்ந்த குணங்கள் தோன்றினா, இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செஞ்சா எவ்வளவு சிறப்பாக நம்மால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டே மன்னர் குழியில இறங்கி அந்த சிம்மாசனத்தை தூக்க முயற்சி பண்ணாரு. ஆனா சிங்காசனம் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. மன்னருக்கு ஒன்றும் புரியல. பக்கத்துல இருந்த நீதி வாக்கிய மந்திரி கிட்ட, மாமந்திரி, சிங்காசனத்தை அசைக்க முடியலையே, ஏன், என்ன காரணம் அப்படின்னு போஜ மகாராஜா கேட்டாரு. அதற்கு மந்திரி, இந்த சிம்மாசனம் ரொம்ப பழமையானது மன்னா, தெய்வத்தன்மை வாய்ந்தது, இதற்கு உரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்யாம நம்ம வேற எந்த முயற்சி எடுத்தாலும் அது பலனளிக்காது அப்படின்னு சொன்னாரு. உடனே போஜ மகாராஜாவும் புரோகிதர்களை வரவழைச்சி சிம்மாசனத்துக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செஞ்சான். அதற்கு பிறகுதான் சிம்மாசனம் அதனுடைய இடத்தை விட்டே நகர்ந்தது. போஜ மகாராஜாவும் வேதவாக்கிய மந்திரியை பார்த்து, மந்திரி, நானும் சிம்மாசனம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சேன், உங்களுடைய வார்த்தையை கேட்டுதான் இப்போ இந்த சிம்மாசனத்தை வெளியில எடுக்க முடிஞ்சுது. அறிவாளிங்களோட நட்பு கொள்றது லாபகரமானதோட சிறந்ததாகும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீதி வாக்கிய மந்திரி, நீங்க சொன்னது சரிதான் மகாராஜா, நம்ம என்னதான் அறிவாளியா இருந்தாலும் மற்றவர்களுடைய பேச்சு கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அழிவு தான் நேரிடும். நீங்க அறிவாளியா இருந்ததுனால தான் என்னுடைய பேச்சுக்கு செவி கொடுத்தீங்க. அதுபோலதான் நந்த மன்னன் தன்னுடைய மந்திரி பகிசுருதன் மூலமா பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்தே காப்பாற்றப்பட்டான் அப்படின்னு சொன்னாரு. உடனே போஜ மகாராஜாவும், அப்படியா, அந்த கதையை முழுமையா சொல்லு கேட்போம் அப்படின்னு கேட்டாரு. நீதி வாக்கிய மந்திரியும் பகிசுருதன் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. விசாலை என்ற நகர பிரசித்தி வாய்ந்த நந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தன்னுடைய பழம்பொருந்திய கை வலிமையினால எல்லா விரோதி அரசர்களையும் வென்று தன்னுடைய காலடியில விழ செஞ்சு நிகரற்றவனை ஆட்சி செஞ்சு வந்தான். அதுக்கு துணை புரிந்தவன் பகிசுருதன் அப்படிங்கிற மந்திரி. நந்த மன்னனுக்கு ஜெயபாலன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்தான். அவனுக்கு 36 வகையான ஆயுதங்களை நன்கு கையாளுற திறமையும் இருந்தது. அரசனுக்கு பானுமதி அப்படிங்கிற ஒரு பட்ட மகிழ்ச்சி இருந்தா. அவளுடைய அழகுக்கு இணையானவள் இந்த திரிபுவனத்துல யாருமே இல்லாதபடி ஒரு அழகு. அவளுடைய உடல் வனப்புல கட்டுக்கடங்காத ஒரு வசீகரம் குடிக்கொண்டு பார்க்குறவங்க யார் சித்தத்திலையும் சிறிதாவது சலனம் உண்டாக்காம இருக்காது. அப்படிப்பட்ட வசீகரமானவளை
வையகத்து வேந்தன் விண் அமுதன காதலித்தான். மனையாளினுடைய மையலிலே மூழ்கி கிடந்த மன்னன் சதா அவ பக்கத்திலேயே இருந்து வந்தான். ராஜசபையில சிங்காசனத்துல அமரும் போது கூட பானுமதி அவனுடைய பக்கத்துல தான் உட்காருவா. ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மன்னனால முடியாது. இது மந்திரி பகிசுருதனுக்கு பிடிக்கவே இல்லை. மன்னன் மானங்கட்டவனாகிவிட்டான். அவன் உட்கார வேண்டிய இடத்துல பேரழகியான ஒரு பெண்ணை தன்னோட பொது சபையில உட்கார வச்சு கொள்றான். மக்கள் எல்லாரும் அவளை பார்க்குறாங்க. மக்கள் கூட்டத்துல வாலிபர்களும் இருப்பாங்க. ஏதோ காணாத கனியை காண்பது போல பலரும் பட்ட மகிழ்ச்சிய பெருமூச்சோட பார்க்குறாங்க. இது நல்லதுக்கில்ல. இதை பற்றி நல்ல சமயம் பார்த்து மன்னர்கிட்ட பேசியாகணும் அப்படின்னு பகிசுருதன் நினைக்கிறான். ஒரு சமயம் மன்னன் தனியாக இருக்கும்போது அவன்கிட்ட மந்திரி பகிசுருதன், அரசே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லவும் அரசனும் என்ன பேச வேண்டும் சொல் அப்படின்னு கேட்குறாரு. அரச சபையில் உங்களுக்கு பக்கத்தில் சிம்மாசனத்தில் பட்ட மகிழ்ச்சி அமர்வது அவ்வளவு நல்லதில்லை. நீதி சாஸ்திரங்கள் எழுதுறவங்க ராஜபத்தினி அந்த புறத்துல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. அவங்கள பார்க்கும்போது தேவி மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்றாரு பகிசுருதன். அது எனக்கும் தெரியும். ஆனா நான் என்ன செய்யறது? பானுமதி கிட்ட எனக்கு அதிகமான பிரியம் இருக்கு. அவளை பிரிஞ்சு என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மோகாந்தக்காரனான நந்தமன்னன். அப்படின்னா இப்படி செய்யுங்க அப்படின்னு பகிசுருதன் சொல்லவும், எப்படி சொல் அப்படின்னு கேட்குறாரு நந்தமன்னன். நல்ல கை தேர்ந்த ஓவியக்காரன் ஒருவனை வரவழைச்சு அவங்கிட்ட துணியில பானுமதியினுடைய உருவத்தை தத்ரூபமா வரைய செய்து அவளுடைய உருவத்தை உங்களுக்கு எப்பவும் தெரிகிற மாதிரி சுவர்ல மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு மந்திரி பகிசுருதன். இந்த யோசனை மன்னனுக்கு சரியானதா பட்டது. உடனே கை தேர்ந்த ஓவியக்காரன் ஒருவனை வரவழைச்சு மகாராணியனுடைய உருவத்தை துணியில வரையணும்னு சொல்றாரு. ஓவியக்காரனும் மன்னனை பார்த்து, நந்தமன்னரே, என்னுடைய கண்ணில் மகாராணியனுடைய உருவத்தை ஒரு முறை பார்த்தா போதும், அப்புறம் சிறு வித்தியாசம் கூட இல்லாமல் தத்ரூபமாக மகாராணியனுடைய உருவத்தை என்னால் வரைய முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே மன்னனும் தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியான பானுமதியை பூரண அலங்காரத்தோட ஓவியக்காரன் முன்னாடி நிற்க வச்சு ஓவியக்காரனை பார்க்க வைக்கிறாரு. ஓவியக்காரனும் பானுமதியினுடைய ஓவியத்தை தத்ரூபமாக வரைஞ்சி அதை கொண்டு வந்து மன்னன் கிட்ட கொடுக்குறான். அந்த ஓவியத்தை பார்த்த மன்னனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த ஓவியனுக்கு நிறைய பரிசுகளை கொடுக்காரு. அப்பம் பார்த்து மகாராஜாவினுடைய குருவான சாரதானந்தன் அங்கே வர்றாரு. அவரும் படுதாவில் வரையப்பட்ட பானுமதியினுடைய உருவத்தை பார்க்குறாரு. என்ன போல யாராலையும் இவ்வளவு அழகா ஓவியத்தை வரைய முடியாது அப்படின்னு பெருமை அடித்து கொண்ட ஓவியக்காரனை பார்த்து ராஜகுரு சாரதானந்தர் சிரித்தாரு. அவனுடைய பக்கமா திரும்பி, ஓவியனே, நீ பானுமதியுடைய உருவத்தை அப்படியே வரைந்திருக்கிறது உண்மைதான். ஆனா தத்ரூபமா இருக்கக்கூடிய ஒன்றை நீ வரையாம விட்டுட்ட அப்படின்னு சொன்னாரு. குருசாமி, நான் எதை மறந்துட்டேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னா ஓவியக்காரன். மகாராணியினுடைய இடது தொடையில எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு, அதை நீ உன்னுடைய ஓவியத்தில் குறிப்பிடலை அப்படின்னாரு ராஜகுரு. சாரதானந்தன் சொன்னதை நந்தமன்னனும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். ராஜகுருவோட வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள விரும்பினான். அதனால பானுமதியோட தனிமையில் இருக்கும்போது அதை பரிசோதித்தும் பார்த்தான். அப்போ சாரதானந்தன் சொன்னபடியே இடது தொடையில மச்சம் ஒன்று இருந்ததை பார்த்தான். மன்னருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ராஜகுருவுக்கு இது எப்படி தெரியும்? அவருக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருக்குமோ? இல்லைன்னா அவருக்கு இந்த இடத்துல இருக்கிற மச்சம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சான். மன்னனுக்கு ராஜகுரு மேல ரொம்ப கோபம் வந்தது. இத நந்தமன்னன் மந்திரி பகிசுருதன் கிட்டையும் சொன்னாரு. மந்திரி, நீ என்னுடைய நண்பனா இருந்தா உடனே குரு சாரதானந்தருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பகிசுருதனும் வேற எதுவுமே சொல்லாம
அப்படியே ஆகட்டும் மன்னா அப்படின்னு கூறினான். சாரதானந்தருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நந்தமன்னன் சொன்னபடியே பகிசுர்தனும் சாரதானந்தரை மரண தண்டனைக்கு கூட்டிட்டு போனான். சாரதானந்தர் ஒரு ராஜகுரு அப்படிங்கிறதுனால குருவை கொல்றது மிகப்பெரிய தவறு அப்படின்னு எண்ணி ராஜகுருவை யாருக்குமே தெரியாம தன்னுடைய வீட்டில் ஒரு ரகசியமான அறையில் அடைச்சி வச்சான். இந்த விஷயம் வெளியில தெரியாத மாதிரியும் பார்த்துக்கிட்டான். பிறகு மந்திரி மகாராஜா கிட்ட திரும்பி வந்து, நந்தமன்னரே, தங்களுடைய உத்தரவு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கூறினான். நந்தமன்னனும் சந்தோஷப்பட்டான். சில நாட்களுக்கு பிறகு அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டையாடுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தான். அப்படி கிளம்பும்போது சகுன தடை ஏற்பட்டது. சகுன தடைன்னு சொன்னா மழை பெய்யாத காலத்துல மழை பெய்யறது, பூகம்பம், புயல் காற்று, எரி நட்சத்திரம் மறைந்து போறது, இது போல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது தான் சகுன தடைன்னு சொல்லுவாங்க. இதோட சேர்த்து அவனோட நண்பனான மந்திரி பகிசுர்தனுடைய மகனான புத்திசாகிரனும் தடுத்தான். ஜெயபாலா, இன்னைக்கு வேட்டைக்கு போக வேண்டாம், மிகவும் கடுமையான சகுன தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அரசகுமாரனை தடுத்தான். ஆனா ஜெயபாலன் அதை காதலையே வாங்கிக்கல. வேட்டைக்கும் கிளம்பி போயிட்டான். வேட்டையில பல கொடிய மிருகங்களை கொன்ன பிறகு புள்ளிமான் ஒன்ன இளவரசன் பார்த்தான். அதை துரத்தியபடி கொஞ்ச தூரம் போன பிறகு பின்னாடி திரும்பி பார்த்தான். அவனுடைய பரிவாரங்கள் நகரத்தை நோக்கி சாலையில போய்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல அவன் துரத்திக்கிட்டு வந்த புள்ளிமானையும் காண. தன்னந்தனியா குதிரைக்கு மேல இருந்த அரசகுமாரனுக்கு எதிரில ஒரு அழகிய ஏரி ஒன்று இருக்கிறத பார்த்தான். குதிரையில இருந்து கீழே இறங்கி குதிரைய மரக்கிளையில கட்டிட்டு தண்ணியில இறங்கி காலு கையை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியையும் எடுத்து குடிச்சான். அதுக்கப்புறமா ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கே இருந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான். அப்போ பயங்கரமா உருமி கொண்டே ஒரு புலி ஒன்று அவன் பக்கத்துல வந்தது. புலியை பார்த்ததும் குதிரை கைத்தை அத்துக்கிட்டு மிரண்டு ஓடிடுச்சு. ஆனா ராஜகுமாரன் தப்பித்து ஓட முடியாம பயத்துல பக்கத்துல இருக்கிற மரத்து மேல மலமலன்னு ஏறினான். ஆனா மரத்துக்கு மேல கரடி ஒன்று உட்கார்ந்துகிட்டு இருந்தது. கரடியை பார்த்ததும் இளவரசனுக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அவனால மேலேயும் போக முடியல, அதே சமயத்துல கீழேயும் அவனால போக முடியல. ரெண்டும் கட்டா நிலையில தவிக்கிற அவனை பார்த்து கரடி, அரசகுமாரா, பயப்படாதே, இன்னைக்கு என்கிட்ட அடைக்கலன்னு ஓடி வந்திருக்க, உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டேன், புலியை பத்தி நீ கவலைப்படாத, என்ன நம்புன்னு சொல்லுச்சு. அதுக்கு ராஜகுமாரன், கரடி ராஜனே, என்னை எப்படியாவது காப்பாத்து, உனக்கு பெரிய புண்ணியமா போகும் அப்படின்னு கேட்டான். கரடியும், பயப்படாத, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிச்சு. புலியும் மரத்தடியை விட்டு போகவே இல்லை. ராஜகுமாரனுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. சூரியன் மறைந்து இரவும் வந்துச்சு. பசியினால சோர்ந்து போன ஜெயபாலன் தூங்க ஆரம்பிச்சான். அதை பார்த்த கரடி, அரசகுமாரா, உனக்கு தூக்கம் வருது, பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கிற நீ கீழே விழுந்து புலிக்கு இரையாகிடாத, பயத்தை விட்டுட்டு மேலே ஏறி வா, என்னுடைய மடியில படுத்து தூங்கலான்னு கூப்பிட்டுச்சு. ஜெயபாலனும் கரடி சொன்ன மாதிரியே மரத்துக்கு மேலே ஏறி அதனுடைய மடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சான். அப்போ புலி கரடியை பார்த்து, நண்பா, நான் இதை எனக்காக மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாத்துக்காகவும் தான் சொல்கிறேன். இவனை தப்பிக்க விட்டா இவன் மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் வேட்டையாடுறதுக்காக வருவான். இவன் நம்மளுடைய எதிரின்னு தெரிஞ்சும் உன்னுடைய மடியில் படுக்க வச்சிருக்கியே, அவனை கீழே தள்ளிவிடு, அவனை சாப்பிட்டுட்டு நான் திருப்தியோட போகிறேன், நீயும் உன்னோட இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அவன் என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்கான், அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பாவம், அப்படி செஞ்சா நான் நரகத்துக்கு தான் போகணும், நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு கரடி. கொஞ்ச நேரம் கழிச்சு அரசகுமாரன் தூங்கி எந்திரிச்சான். அவனை பார்த்த கரடி, கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன், நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிச்சு. நான் பார்த்துக்கிறேன்னு ஜெயபாலன் சொல்லவும் கரடியும் அவனுடைய பக்கத்தில் படுத்து தூங்குச்சு. இப்போ புலி ஜெயபாலனை பார்த்து, ராஜகுமாரா, இந்த கரடியை நம்பாத, இதனுடைய கைகளில் எவ்வளவு பெரிய நகங்கள் இருக்குன்னு பாரு, இந்த கரடி எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சமயத்தில் ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு சமயத்தில் ரொம்ப கோபம்,
அப்படின்னு வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கரடி ஏன் உன்னை காப்பாத்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நான் போனதும் உன்னை சாப்பிடலான்னு தான். இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரடியை கீழே தள்ளிவிடு, அதை சாப்பிட்டுட்டு என்னுடைய பசியை போக்கிக்கிறேன், நீயும் உன்னுடைய நாட்டுக்கு நிம்மதியாக திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு புலி. புலியோட வார்த்தை ஜெயபாலனுக்கு உண்மைன்னு தோணுச்சு. ஜெயபாலனும் கரடியை கீழே தள்ளிவிட்டான். ஆனா கரடி கீழே விழல, இடையில இருக்கிற கலையை பிடிச்சி மேலே ஏறி வந்தது. அதை பார்த்த ராஜகுமாரன் நடுங்கி போயிட்டான். ஏய் நன்றி கெட்ட கீழ்மகனே, ஏன் பயப்படுகிறாய்? உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னுடைய புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியக்காரனா திரும்ப திரும்ப சாஷமீரா அப்படின்னு சொல்லி இந்த காட்டையே சுற்றி சுற்றி வரப்போற அப்படின்னு அவனை பார்த்து கரடி சொல்லிச்சு. மெல்ல பொழுதும் விடிஞ்சிச்சு. புலியும் ஓடி போயிடுச்சு. கரடியும் அரசகுமாரனை சபித்துட்டு அதனோட இருப்பிடத்துக்கு போயிடுச்சு. அரசகுமாரனும் புத்தி தடுமாறினவனா சாஷமீரா அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி காட்டிலேயே தெரிய ஆரம்பிச்சான். அரசகுமாரனுடைய குதிரை மட்டும் தனியா வர்றதை பார்த்த குடிமக்கள் ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. நந்த மன்னன் உடனே பகிசுர்தனை வரவழைச்சி, மந்திரி, என்னுடைய குமாரன் வேட்டைக்கு கிளம்பும் போதே கெட்ட சகுனங்கள் நடந்துச்சு, அதை மீறி என்னுடைய மகனும் போனான், இப்போ குதிரை மட்டும்தான் வந்திருக்கு, காட்டுல ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கணும், நம்ம உடனே காட்டுக்கு போய் தேடுவோம் அப்படின்னு சொன்னாரு. மன்னனும் மந்திரியும் காட்டுக்கு போய் தேடி பார்த்தாங்க. அங்க ஜெயபாலன் சாஷெமிரா அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த நந்தமன்னனுக்கு மிகப்பெரிய துயரம். எல்லா இடத்துல இருந்தும் வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. ஆனா யாராலையும் அரசகுமாரனுடைய நோய் மூலத்தையே கண்டுபிடிக்க முடியல. அப்பந்தான் மன்னன் மந்திரியை பார்த்து சொன்னான், இப்ப மட்டும் ராஜகுரு சாரதானந்தர் இருந்தா ஒரு நொடி பொழுதுல அவர் என்னுடைய மகனை தெளிய வச்சிருப்பாரு. ஆனா நான் தான் அவரை சரியா விசாரிக்காம மரண தண்டனை கொடுத்துட்டேனே, அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, என்னுடைய தீர்ப்பே கெட்ட காலத்துக்கு ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. மந்திரி வீடு திரும்பினதும் குரு சாரதானந்தர் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. அதை கேட்ட ராஜகுரு, மந்திரி, நீங்க போய் மன்னன் கிட்ட என் வீட்டில் யவ்வனத்தோட கூடிய ஒரு இளம்பெண் ஒருத்தி இருக்கா, அரசகுமாரனை நேரில் பார்த்தா அவ ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. மந்திரியும் ராஜகுரு சொன்னது போலவே நந்தன் மன்னன் கிட்ட போய் சொல்லவும் அரசனும் தன்னுடைய குமாரனை அழைச்சிக்கிட்டு மந்திரியோட வீட்டுக்கு வந்தாரு. அங்க ஒரு திரைக்கு பின்னாடி சாரதானந்தர் மறைஞ்சிருந்தாரு. அவருக்கு முன்னாடி சாஷமீரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசகுமாரனும் உட்கார்ந்தான். சாரதானந்தர் சாஷமீரா என்ற 4 வார்த்தைக்குரிய ஸ்லோகங்களையும் சொல்றாரு. ஷ என்ற வார்த்தைக்கு சத் குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது, மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை குத்தி கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது. இந்த முதல் ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் ஷ அப்படின்னு சொல்றத விட்டுட்டான். அடுத்தபடியா சாரதானந்தர் ஷே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்றாரு. கங்கை சமுத்திரத்தில் கலக்கும் இடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மகத்தி தோஷம் போய்விடுகிறது. ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொஞ்ச மகருக்கு. இந்த 2வது ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் ஷே அப்படிங்கிற வார்த்தையை சொல்றதையும் விட்டுட்டான். 3வதா மீ அப்படிங்கிற ஸ்லோகத்தை குரு சொல்றாரு. மித்திர துரோகி, நன்றி இல்லாத மனிதன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், இந்த மூவரும் சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் நரகத்திலேயே கிடந்து உழவுவார்கள். இதை கேட்ட பிறகு அரசகுமாரன் 3வது எழுத்தான மீ அப்படிங்கிற எழுத்தையும் சொல்றத விட்டுட்டான். கடைசியா ரா அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற ஸ்லோகத்தை குரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராஜனே, உன் மகன் சேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு, அவர்களே உயர்ந்தவர்கள். இதை சொல்லி முடிச்சதும் அரசகுமாரன் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்தான்.
தந்தை கிட்ட காட்டில் நடந்த எல்லாத்தையும் தெரிவிச்சான். அதை கேட்ட நந்தமன்னன் நன்றி உணர்வோட திரைக்கு பின்னாடி இருக்கிற சாரதானந்தரை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சான். நந்தமன்னனுக்கு திரைக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறதா தான் தெரியும். ஏ அழகிய பெண்ணே, நீயோ நகரத்தில் வசிப்பவள், காட்டுக்கே போனதில்லை. காட்டுல கரடி, புலி, மனிதன் இவங்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவத்தை எப்படி உன்னால மட்டும் அறிய முடிஞ்சுது அப்படின்னு மன்னன் கேட்டான். திரைக்கு பின்னால இருந்த சாரதானந்தர் சிரித்து கொண்டே, தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால சாரதா தேவி என்னுடைய நாவல குடிகொண்டிருக்கா. அவளுடைய அருளால பானுமதியினுடைய மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலமா அறிந்து கொண்டது போலதான் இதையும் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட நந்தமன்னன் திகைத்து போனான். சட்டுன்னு திரை சிலையை பிடித்து இழுத்தான். அங்க உட்கார்ந்திருந்த சாரதானந்தரை நேருக்கு நேர் பார்த்தான். உடனே மன்னனும் மற்றவர்களும் குருவினுடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. மந்திரி பகிசுர்தனும் அவங்களுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு. நந்தமன்னன் மந்திரி கிட்ட, என்ன பெரிய தவறுல இருந்து காப்பாத்திருக்க, இதனால தான் ஒருத்தர் நல்லவங்க கிட்ட நட்பு கொள்ளணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னால தான் என்னுடைய மகனும் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கான். உன்னை போல புத்திசாலியான ஒருத்தனை தான் அரசன் மந்திரியா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி மன்னன் பகிசுர்தனுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து கௌரவிக்கிறாரு. பகிசுர்தன் கதையை சொல்லி முடித்த நீதி வாக்கிய மந்திரிக்கு போஜ மகாராஜா நிறைய வெகுமானங்களையும் ஆபரணங்களையும் கொடுத்து உபசரித்தாரு. பிறகு நவரத்ன சிங்காசனத்தை நகரத்துக்கு கொண்டு வந்து 1000 மண்டபம் ஒன்றை கட்டி அதுக்கு மத்தியில் வச்சு அதுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் செய்கிறான். ஒரு நல்ல முகூர்த்தத்தில் போஜ மகாராஜா சிம்மாசனத்தில் ஏறு போகும்போது அந்த படியில் இருக்கிற 32 பதுமைகளும் கலகலன்னு கை கொட்டி பரிகாசமாக மன்னனை பார்த்து சிரிச்சுது. மன்னனும் அந்த பதுமைகளை பார்த்து, ஓ பதுமைகளே, நான் சிம்மாசனம் ஏற போகும்போது நீங்க எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டாரு. போஜ மன்னன் சிம்மாசனத்துல ஏறினாரா இல்லையா, அந்த 32 பதுமைகளும் எதுக்காக போஜ மன்னனை பார்த்து சிரிச்சுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.